எதுக்கு எடுத்தாலும் பொய்யா தகவல் சொல்கிறது. முத்துக்குமார் இறந்தப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணிவிட்டு எழுதி வைக்கிறான், ஒரு சாசனத்தை எழுதி வச்சுட்டு இறக்குறோன்னு போய் வேறு வேறு காரணத்துக்காக இருந்தான்னு கொச்சப்படுத்தணும். செங்கோடி இறந்ததுக்கு காதல் பிரச்சனைன்னு எழுத வச்சிங்க. அது அப்படியே வந்து கடைசியாக வந்து வலிப்பு வந்து இறந்தான்னு எழுதுனீங்களா அஜித்குமார்? எங்கே வருது பற்றியா உங்களுக்கு? நீங்கள் அதான் சொன்னதுக்கு மேலே நல்லா இருக்காது. இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிறவி குணம். இப்படியான மரணங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு நடக்கும்போது அன்றைக்கி எல்லோரும் மக்கள் சொல்லுவாங்க, விசாரணைக்கு அழைக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நடக்காத போயிடுமான்னா, காலம் அப்படியே ஓடிட்டுமான்னா. நீங்கள் காலம் முழுக்க பாஜக காலை பிடிச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல ஆட்சி வராது, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று நடக்காமல் போயிடுமான்னா. அன்றைக்கி விசாரணை வரும்போது உங்களுக்கு நெஞ்சு வலி வராது போகாது, இல்லை வலிப்பு வராமல் போகாது, நடக்கும்ல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். காலம் என்றைக்கா ஒரு நாள் நீ அறுத்து தான் ஆகணும். அதை வந்து அதை தாண்டி இயற்கையினுடைய நியதியை தாண்டி ஒரு காலமும் ஒருத்தனும் தப்ப முடியாது. எனக்கும் சரி, நான் அந்த மனசாட்சியோடு தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு அழிவின் உச்சத்தில் போய் நின்றுட்டுக்கிறீங்க. நீங்கள் அதனுடைய உச்சம் தான் இவ்வளோ கொடூரமான சித்திரவதை பண்ணி அந்த பையன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுதான் ஸ்டாலின், மு க ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சருடைய வரலாறு. அதான் ஒரே வார்த்தை.